வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து காட்டுக்குள்ளே போகிறாங்க. காட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க போகும்போதே நாங்கள் நைட் வந்து காட்டில் தங்கலான்னு பிளான் பண்ணிட்டு போகிறாங்க. போகும்போது ஒருத்தர்கிட்ட வந்து 3 சப்பாத்தி இருக்குது, இன்னொருத்தர்கிட்ட வந்து 5 சப்பாத்தி இருக்குது. ஸோ 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு அவங்க போகிறாங்க. அவங்க போய் உட்காந்து சாப்பிடும்போது 3ஆவதாக ஒருத்தர் வந்துடுறார். அவர் சொல்கிறாரு, ஓ நான் வந்து தற்செயலாக உள்ளே வந்தேன், ஆனால் அப்படியே நேரம் ஆயிடுச்சு, என்னால் காட்டை விட்டு வெளியில் போக முடியல, நானும் உங்களோட இருக்கவா அப்படின்னா, ஓகே தாராளமாக என்னோடய இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் சேர்த்திக்கிறாங்க. அவர் சேர்த்துனதுக்கப்புறம் அவங்க வந்து டைம் ஆகிடுது சாப்பிட்றதுக்கு. இவங்க என்ன யோசனை பண்ணுறாங்க, நம்ம வந்து கையில் வந்து ஆளுக்கு நான் 3 வச்சுருக்கேன், நீங்கள் 5 வச்சுருக்கீங்க, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணும்போது அந்த 3ஆவதாக சொல்கிறாரு, நான் வந்து சாப்பாடு கொண்டு வரல, எனக்கும் பசியாக இருக்குது, நம்ம ஷேர் பண்ணி சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறாரு. ஓகே ஷேர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு சப்பாத்தியும் வந்து நம்ம வந்து 3ஆக பிரிச்சிடலாம். 3 பிரிச்சிட்டோம்னா அப்போ 8 × 3 நமக்கு வந்து 24 சப்பாத்தி கிடைக்கும். அப்போ 24 சப்பாத்தியை நம்ம 3 பேரும் ஆளுக்கு 8 பீஸாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணி 8 பீஸாக அந்த ஒவ்வொரு சப்பாத்தியும் 3 கிழிக்கிறாங்க. கிழிச்சிட்டு அப்புறம் அவங்க வந்து ஆளுக்கு 8 பீஸாக கொடுத்து ஷேர் பண்ணி அன்றைக்கி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு இவருக்கு வந்து ஒரே சந்தோஷம். இந்த 3ஆவதாக வந்தவர் வந்து பரவாயில்ல, இந்த 8 பீஸ் சாப்பிட்டு எனக்கு நல்ல பசி ஆறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலையில் எழுந்திரிச்சு போகும்போது அவர் சொல்கிறாரு, நான் வந்து ரொம்ப பசியில் வந்தேன், ரொம்ப தேங்க்ஸு, நான் வந்து நீங்கள் வந்து எனக்கு 8 பீஸ் கொடுத்துருக்கீங்க, 8 பீஸ் கொடுத்துருக்கீங்க, அது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு பிரதிபலனாக நான் வந்து கிஃப்டாக உங்களுக்கு வந்து 8 கோல்டு காயின் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் 8 கோல்டு காயின் கொடுத்துட்டு போகிறாரு. கொடுத்தோடனே இவங்களுக்கு ஒரே சந்தோஷம், என்னடா நம்ம வந்து பசிக்கு தானே ஒரு சப்பாத்தி கொடுத்தோம், பட் நம்ம 8 கோல்டு காயினாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அவர் கொடுத்துட்டு போனோடனே இவர் சொல்கிறாரு, நான் வந்து 5 சப்பாத்தி வச்சுருந்தேன், நீ வந்து 3 சப்பாத்தி வச்சுருந்தேன், அதனால் நான் வந்து 5 காயினும் நீ வந்து 3 காயினும் எடுத்துக்கோ அப்படின்னோடனே அந்த இன்னொரு ஃப்ரெண்டு வந்து ஒத்துக்க மாட்டேன்ட்டார். அப்படிலாம் நான் ஒத்துக்க மாட்டேன், நம்ம அவர் கொடுத்துட்டு போனவர் என்ன சொன்னால், நீ 8 காயின் கொடுக்குறேன், நீங்கள் ஆளுக்கு 4 தானே எடுத்துக்கோங்க, 2ஆக பிரிச்சுக்கோங்க தான் சொன்னார். அப்போ எனக்கு 4 வரணும், உனக்கு 4 வரணும் அப்படின்னோடனே இவர் வந்து இல்லை, என்னோடய ஷேர் ஜாஸ்தி, அதனால் எனக்கு ஜாஸ்தியாக வரணும் அப்படிங்கிறார். அப்புறம் இவங்களுக்கு ஒரே சண்டையாக போயிடுது. அப்புறம் வந்து ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு போய் ஒரு பஞ்சாயத்து நடக்குது. அந்த பஞ்சாயத்தில் இவங்க நடந்ததை சொல்கிறாங்க. இப்படி ஒருத்தர், நாங்கள் காட்டுக்குள்ளே போனோம், ரொம்ப பசியாக இருந்தது, என்கிட்ட 5 சப்பாத்தி இருந்தது, அவர்கிட்ட நான் 3 சப்பாத்தி இருந்தது, நாங்கள் 2 பேரும் அதை சாப்பிட்லான்னு உட்காரும்போது இன்னொருத்தர் வந்து எனக்கும் பசியாக இருக்குது, எனக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னார். ஸோ நாங்கள் வந்து ஒவ்வொரு சப்பாத்தியுமே 3ஆக பிரித்தோம். 3ஆக பிரித்து அப்போ 8 சப்பாத்தி வந்து 3ஆக பிரிக்கும் போது 24 பீஸாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஆளுக்கு 8 பீஸாக வச்சு சாப்பிட்டுட்டோம். காலையில் போகும்போது தற்செயலாக அவர் வந்து எனக்கு வந்து ஒரு கோல்டு காயின் கொடுத்து 8 கோல்டு காயின் கொடுத்து நீங்கள் வந்து 2 ஆளுக்கு பாதியாக பிரிச்சுக்கோங்கன்னு போயிட்டாரு. ஆனால் நான் வந்து 5 சப்பாத்தி கொடுத்தேன், அப்போ எனக்கு தானே ஜாஸ்தி வரணும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பஞ்சாயத்துக்காரங்க நல்லா யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வராங்க. முடிவுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அப்படி கிடையாது, நீங்கள் தப்பாக கணக்கு போடுறீங்க, 5 சப்பாத்தி கொடுக்குறவருக்கு 7 காயினும், ஒரு சப்பாத்தி 3 சப்பாத்தி கொடுத்துருக்கு 1 காயின் தான் போடணுன்னே இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்னடா நமக்கு வந்ததும் போயிடுச்சு, என்ன கணக்கில் அப்படி போடுறீங்க அப்படின்னு அவர் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நீ வந்து 3 சப்பாத்தி வச்சுருந்த, 3 சப்பாத்தியை நீ 3ஆக பிரிச்சிருந்தீன்னா கூட உன்னோட சப்பாத்தி வந்து வெறும் வந்து 9 பீஸ் தான் வந்திருக்கும். இவர் வந்து 5 பீஸ் வச்சுருந்தாரு, 5 பீஸை வந்து அவர் பிரிக்கும்போது 3ஆக பிரிக்கும்போது அவருக்கு 15 பீஸ் வந்திருக்கும். அதனால் அப்புறம் நீ வந்து அதில் உனக்கு வந்து 9 பீஸில் நீ என்ன பண்ணியிருப்பனா 8 பீஸ் உனக்கே வந்துருச்சு. அப்போது நீ வந்து 1 பீஸை தான் ஷேர் பண்ணியிருக்க, அதனால் உனக்கு வந்து 1 காயின் தான், அவருக்கு தான் 7 காயின் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவர் வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுது. அட்லீஸ்ட் கொடுத்தது நம்ம வாங்கியிருக்கலாம், நம்ம தேவையில்லாமல் ஆர்கியூ பண்ணி கடைசியில் எனக்கு 1 காயின் தானே கிடச்சிது அப்படின்னு அந்த கதை முடியுது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய விஷயத்தில் தப்பாக கால்குலேட் பண்ணுறோம். நமக்கு வர வேண்டியது நிறையா இருக்குதுன்னு கேட்குறோம். ஆனால் ஒரே ஒரு செக் இருக்குது, என்ன தெரியுமா, நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோதான் வரும். ஒருத்தருக்கு நீங்கள் எவ்வளோ அன்பு கொடுக்குறீங்களோ அவ்வளோ அன்பு உங்களுக்கு கிடைக்கும். ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ பரிவு காமிக்கிறீங்களோ அதே பரிவு உங்களுக்கு வரும். ஸோ நம்ம ஒவ்வொரு செயல்களும் இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு திரும்பி வரப்போகுது. நம்ம கொஞ்சோண்டு செஞ்சுட்டு நிறைய கிடைக்கும் அப்படின்னா கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நம்ம நிறையா கொடுத்தா நிறையா கிடைக்கும், கொஞ்சமாக கொடுத்தா கொஞ்சமாக தான் கிடைக்கும். ஓகேயா?